இந்த வீடியோல பைத்தான்ல ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு சில ப்ரோக்ராம் செஞ்சு பார்க்கலாம். உள்ள பேராமீட்டருக்கு ரிலவெண்ட்டாக வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலைன்னா என்ன வருது, எரர் வருதா, அதோடைய ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மேலே நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளாக ஒரு பேர் கொடுத்துக்கலாம். அப்படின்னா கீவேர்டு லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், DEFன்னு கொடுக்கணும். இப்போ நான் வந்துட்டு கிரீட்டிங்ஸ்னு என் ஃபங்க்ஷனுக்கு பேர் வச்சுக்கிறேன். உள்ளுக்குள்ளே நான் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். அது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்க போகிறதுனால நான் இப்போ பேராமீட்டர் எஸ்ன்னு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த வேல்யூ அந்த பேராமீட்டரை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அந்த பேராமீட்டரை உள்ளே கொடுக்குறேன். வெறுமனே அந்த பேராமீட்டரை உள்ளே கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்ப்பேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணும் பொழுது வெறுமனே கிரீட்டிங்ஸ்னு கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ என்னுடைய லாஜிக் என்ன, இந்த ப்ரோக்ராமு இந்த ஃபங்க்ஷன் எனக்கு உள்ள பேராமீட்டரில் நான் என்ன கொடுக்குறேனோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணணுன்றதான் நான் லாஜிக் கொடுத்துருக்கேன். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். எனக்கு எரர் வரும். என்ன அப்படின்னா, மிஸ்ஸிங் ஒன் ரிக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு வருது. காரணம் என்ன அப்படின்னா, உள்ள நான் ஒரு பேராமீட்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கண்டிப்பாக பாஸ் பண்ணும். இப்போ நான் இது ஒரு ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்க்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பர்சனுடைய பேரை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஹலோ டெக்கின்னு வச்சுக்கலாமா, இல்லாட்டி மை நேம் இஸ் டெக்கின்னு வச்சுக்கலாம். மை நேம் இஸ் டெக்கி, மை நேம் இஸ் டெக்கி அப்படின்னு வச்சுக்கிறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுவோம். ஆன்சர் பாருங்க, மை நேம் இஸ் டெக்கின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இதே இது வந்துட்டு இந்த இடத்துல நான் வெறுமனே அந்த பர்சனுடைய பேரை மட்டும் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு நான் டெக்கின்னு மட்டும் கொடுக்குறேன். இது ஒரு ஸ்ட்ரிங்கு, மறக்காம கோட்ஸ்குள்ளே கொடுத்துடணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆகும் பொழுது மை நேம் இஸ் அப்படின்னு சேர்த்து அந்த பர்சனுடைய பேர் எனக்கு பிரிண்ட் ஆகும். மை நேம் இஸ், அந்த பர்சனுடைய பேர் எதில் இருக்குது, இந்த எஸ்ஸில் இருக்குது. பார்க்கலாம் என்ன வருது. மை நேம் இஸ் டெக்கின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ உள்ள வந்துட்டு ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆர்குமெண்ட்டு ஃபங்க்ஷன் காலில் பாஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா எரர் வருது. இப்போ இதே இதை வந்துட்டு நான் இந்த இடத்துல இப்படி கொடுக்குறதுக்கு பதிலாக, இப்போ வந்துட்டு எனக்கு இங்கே எஸ் பிரிண்ட் ஆகணும்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த எஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணலாம், எனக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை நான் இங்கே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் I am a techie அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். I am a techieன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ எஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி அந்த பேராமீட்டரையே கொடுக்கலாம். அதுக்கு பேர் கீவேர்டு ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அதே பேராமீட்டர் இங்கே கொடுத்துட்டு இங்கே கொடுக்கறதையும் கொடுக்கலாம். மை நேம் I am a techieன்னு வருது. இதுக்கு பேர் தான் கீவேர்டு ஆர்குமெண்ட். அதாவது அந்த பேராமீட்டர் இஸ் ஈக்குவல் டு அதை கொடுக்குறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்சனுடைய நேமும் ஏஜும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். இதுக்கு வந்து நான் இன்ஃபோ அப்படின்னு என்னுடைய ஃபங்க்ஷன் பேர் வச்சுக்கிறேன். உள்ள 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், ஒன்று நேமு, இன்னொன்று ஏஜ். இப்போ இந்த நேமு ஏஜையும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்டில் போயிட்டு மை நேம் இஸ், அந்த நேமுக்குடைய ஆர்குமெண்ட் என்ன கொடுத்துருக்கோம், பேராமீட்டரு நேமுன்னு கொடுத்துருக்கோம். அடுத்த பிரிண்ட்ல என்ன கொடுக்குறோம் அப்படின்னா மை ஏஜஸ் அப்படின்னு கொடுக்கும். இப்போ ஏஜுக்கு பேராமீட்டர் என்ன கொடுத்துருக்கோம், ஏஜ்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறோம். எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா, உள்ள இன்ஃபோ நேம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் வந்துட்டு டேவிட்னு வச்சுக்கலாம். ஏஜ் என்ன கொடுத்துருக்கோம், ஒரு 17 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். இப்போ பாருங்க, மை நேம் இஸ் டேவிட், மை ஏஜ் இஸ் 17 வந்துருச்சு. இப்போ இங்கே கொடுத்துருக்க பேராமீட்டர் ஆர்டரில் தான் இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஏஜ் வேல்யூவை ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், பர்சனுடைய பேரை இங்கே ஃபங்க்ஷன் காலில் வந்துட்டு பேராமீட்டர் ஆர்டரை மாற்றி கொடுக்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக மை நேம் இஸ் 17 இந்த மாதிரி தான் வரும். அப்போ கொடுக்கும்போது அந்த ஆர்டரை கரெக்டாக கொடுக்கணும். ஆனா இதே இதை வந்துட்டு நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராம்ல பார்த்தோம்ல, அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி பண்றது. இப்போ நான் கீவேர்டை ஃபர்ஸ்ட் கரெக்டாக கொடுத்து, கீவேர்டு ஆர்குமெண்ட் ஒன்று பார்த்தோம்ல,
பேராமீட்டர் அப்படியே கொடுத்து பண்றது. இப்போ வந்துட்டு ஏஜ் 17, இப்போ நேம் ஈக்குவல் டு பர்சனுடைய பேர் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ரிச்சர்ட் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ பார்ப்போம் அந்த ஆர்டர்ல பிரிண்ட் ஆகுது. அந்த ஆர்டர்ல பிரிண்ட் ஆகுது. மை நேம் இஸ் ரிச்சர்டு, ஏஜ் 17 அந்த ஆர்டர்ல பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ பேராமீட்டரை கொடுக்காம வெறுமனே வேல்யூ கொடுக்கும்போது அந்த ஆர்டர்ல கொடுக்கணும். இல்லை எனக்கு வந்துட்டு நான் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னா மறக்காம அந்த பேராமீட்டர் இஸ் ஈக்குவல்னு சொல்லி இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸும் ஆர்குமெண்ட்டும் சேமா இருக்கிறது எப்படின்னு பார்க்கணும். இப்போ இதே இது வந்துட்டு உள்ள நான் நேம் ஏஜ்னு 2 வச்சிருக்கேன். ஃபங்க்ஷனை கால் பண்ணும் பொழுது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பர்சனுடைய பேரு, அடுத்து ஏஜ், அப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு வேல்யூவை இப்படி கொடுத்துறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். எனக்கு எரர் வரும். என்ன எரர் வருது பாருங்க, டேக்ஸ் 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 3 were given அப்படின்னு வருது. அப்ப 2 பேராமீட்டர் கொடுத்தோம் அப்படின்னா 2 வேல்யூ தான் கொடுக்கணும். ஆனா இப்ப பிராக்டிக்கலா பார்க்கும்பொழுது எனக்கு ரன் டைம்ல தான் நான் வேல்யூஸ் வாங்க போறேன், எத்தனை பேராமீட்டர் இருக்கணும்ன்றது எனக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டார் யூஸ் பண்ணி ஒரே ஒரு இதை மட்டும் கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டு உள்ள ஸ்டார் போட்டு ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை ஒரே ஒரு பேராமீட்டரை மட்டும் பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஃபார் ஐ இன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துறோம். அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம், ஃபார் ஐ இன் இந்த எண் உள்ள பேராமீட்டர்ல இருந்து ஒரு நம்பரா எடுத்து இந்த ஐல ஸ்டோர் பண்றோம். இப்ப ஐல ஸ்டோர் பண்ண பிறகு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஐய பிரிண்ட் பண்ணி விட்டுருவோம். ஒரு நம்பரா பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணிட்டு இப்ப இந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணி இப்ப இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். என்ன கால் பண்றோம், பிரிண்ட்ல போயிட்டு அந்த சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கனக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா 2 numbers printing அப்படின்னு போட்டுக்கலாம். பிரிண்டிங் 2 numbersனு போடுறோம். இப்போ உள்ளுக்குள்ள நான் என்ன பண்றேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு நான் நம்பர்ஸ்னு வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு 2 வேல்யூ மட்டும் இப்படி கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு. வந்துருச்சா, 2 numbers பிரிண்ட் பண்றோம். 4, 5ன்னு எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதே இது வந்துட்டு எனக்கு ஒரு 5 numbers பிரிண்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு தெரியணுன்றக்காக தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். எப்படின்னா பிரிண்டிங் 5 numbers தெரியணுன்றதுக்காக எழுதணும். இது எல்லாமே ஒர்க் ஆகும். பிரிண்டிங் 5 numbers அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஃபங்க்ஷன் பேரு நம்பர்ஸ், உள்ளுக்குள்ள ஒரு 5 numbers கொடுக்க. எத்தனை கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா நாம யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டார் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா எத்தனை வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 5 numbers பிரிண்ட் பண்ணா 5 numbers பிரிண்ட் பண்ணிடும். ஆனா இந்த 5 numbersக்கு நாம 5 parameters உள்ள பாஸ் பண்ணல. ஸ்டார் மட்டும் போட்டு அந்த ஆர்குமெண்ட் உள்ள பேராமீட்டர் பாஸ் பண்ணிட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு நம்பரா எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்னு சொல்றோம்.